ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் போன வீடியோவில் வந்து பேக் பார்ட் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து அலோவ் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அந்த அலோவ் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேக் நெக் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, எப்படி போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பேக் நெக்குக்கு இருக்கும் இல்லையா, ஸோ ப்ளவுஸில் எடுத்து கரெக்டாக அதில் வச்சுருங்க. அந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கை வந்து முன்னாடி வச்சு அதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா மற்றபடி எல்லாமே அப்படியே நம்ம வந்து எப்படி பேக் நெக் அப்படியே போட்டோமோ அதை அப்படியே நம்ம ஒரு 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 ஸ்கேன் பண்ண மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு டோட்டலாக நான் மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இது வந்து பேக் நெக் இல்லையா, பேக் நெக்கோட ஒரு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணோம். அந்த கிளாத்தை வச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு இதுதான் கரெக்டான நெக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து பாக்ஸ் மாதிரியே போட்டுட்டேன். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதிலே நான் கவு மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு ஹைட்டு தேவையோ அதை மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பேக் நெக்கில் வந்து என்ன வந்து ஃப்ரண்ட் பட்டிக்கு இருந்ததோ அந்த சைடு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் வந்துக்கிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்புறம் நம்ம வந்து மேலே ஷோல்டரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஸ்லோப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக நம்ம எல்லாமே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 இன்ச்சில் தையலுக்கும் நீங்கள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டில் பக்கம் நீங்கள் வந்து பேக் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஷோல்டரில் இருந்து அந்த அபெக்ஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா, நம்மளோட மெயின் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத அப்படி நேராக பிடிச்சிக்கோங்க. இது நேர் கிராஸிங் இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங், ஓகேவா. இது வந்து கிராஸ் கட்டிங் கிடையாது, ஸ்ட்ரெயிட் கட்டிங். ஸோ அதனால் ப்ளவுஸில் ஷோல்டரை பிடிச்சி நம்மளோட டாட் பிடிப்போம் இல்லையா, மெயின் பாயிண்ட் டாட்டு, அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம அந்த தையலுக்கு போக ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக மிடில் பாயிண்டில், ஷோல்டரில் மிடில் பாயிண்டில், ரெண்டுக்கும் உள்ள மிடில் பாயிண்டில் வச்சு அந்த மெயின் பாயிண்டோட டக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்றத நான் ஒரு மார்க் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு அதில் இருந்து அந்த டாட்டுக்கான டக்கு பிடிக்கிறதோட ஹைட்டு எவ்வளவு அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு டக்கு பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்தையும் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட கூட ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து இடம் கொஞ்சம் விட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்காக இப்போ கரெக்டாக நான் வந்து 2 இன்ச்சுக்கிட்ட இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்றதை மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு சைடில் ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃப்ரண்ட்டு கிப்போட சைடு இருக்குது இல்லையா, ஸோ அந்த நம்மளோட அக்கிளில் இருந்து அந்த பட்டிக்கு மேலே உள்ள அளவை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம அப்போ வந்து கரெக்டாக கையை ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து அந்த இடுப்பு பட்டிக்கு மேலே உள்ள அளவு எவ்வளவுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துக்கிட்டு தையலுக்கும் இடம் விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம உள்ளுக்க கூடி கட் பண்ணணும் இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம்கோல்கிட்ட வந்து உள்ளுக்கு கூடி கட் பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு 1/2 இன்ச்சுலேயோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளுக்கு கூடி கட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, ஒன்று 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் சும்மா கையிலே வச்சு வரைய முடிஞ்சாலும் வரைங்க, இல்லைன்னா மார்க் பண்ணி கூட கவ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி கூட கவ் பண்ணிக்கலாம். ரொம்ப குண்டானவங்க அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் உள்ளுக்கு கூடி கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நல்லா 1/2 இன்ச்சுக்கு கூட நம்ம உள்ளுக்க கூடி ஆம்ஹோலில் உள்ளுக்க கூடி நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த பட்டிக்கு மேலே இருந்து அந்த நம்ம ஹைவுக்கு வைப்போம் இல்லையா, அந்த அளவு எவ்வளோன்னு பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது பட்டிக்கு மேலே உள்ளதை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த பட்டிக்குள்ளே மேலே அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வந்து 3 டாட் வச்சுருக்கேன்.
ஒன்று வந்து டக்கு பிடிக்கிறதுக்கு, ஒன்று வந்து கீழே மடிச்சடிப்போம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து நான் வந்து 3 டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நடுவால் வந்து ஹைட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த அந்த லைனு எல்லா லைனும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இடுப்புக்கிட்ட ஒரு டாட் வச்சோம், அப்புறம் மிடில் ஒரு டாட் வச்சோம், அப்புறம் அந்த பக்கம் பட்டிக்கு வந்து நம்ம டாட் வச்சோம் இல்லையா, அந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கீழே வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறையா கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பிகினர்ஸாக இருக்கோம், இப்போ தான் புதுசாக தைக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறையா கூட இடம் விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அடித்து முடிச்சதுக்கப்புறமா தைச்சி முடிச்சதுக்கப்புறமா கூட மிச்சம் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டக்கோட மார்க்கை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளவுஸில் வந்து எவ்வளவு இருந்ததோ அந்த இதை வந்து நான் ஸ்கேலில் மார்க் பண்ணி இதில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு அப்படி தெரியலை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் அந்த டக்கு பிடிச்சிருப்போம் இல்லையா, அதோட ஹைட்டை நம்ம எப்படி ஸ்கேலில் வைக்கிறனோ அதே போல் இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் இந்த ப்ளவுஸில் இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ப்ளவுஸில் பிடிச்சிட்டே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தைக்கும் போது உங்களுக்கு கிளியராக காட்டுவேன். இப்போ வந்து லைன் ட்ரா பண்ணிக்குவோம். அந்த முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம வந்து அதை ட்ரா பண்ணிக்கலாம். இதில் புரியலைனா அப்படின்னா கூட நான் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுவேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸ் வந்து வெட்டி தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் வந்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கே ப்ளவுஸ் வந்து ஒரு 2-3 தடவை தைச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை தெரியுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா நீங்கள் ரெக்டிஃபை பண்ண தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா ப்ளவுஸ் வந்து வரும். இதில் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி போடுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதை பாருங்கள். கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் வரும். நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு தைக்கும் போது என்ன தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டே பண்ணாலும் கூட சில மிஸ்டேக்ஸ் வரும். அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னா அடுத்தடுத்து என்ன வருது நிறையா தைச்சி போடும் போது தான் நமக்கு வந்து அது கிளியர் ஆகும். ஸோ நமக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம வெளியில் வாங்கி தைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து தைக்க போகிறேன். இப்போ இந்த 2 கிளாத் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக இந்த மாதிரி நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி போட்டு அந்த ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் வந்து நான் வந்து எந்த பக்கம் தைக்க போகிறேன்றதை ஒரு மார்க் பண்ணிடுங்க 2 பக்கமும், இல்லைனா மாற்றி தைச்சிருவோம். அதனால் ஸோ நான் இப்படின்னே நார்மலாக இருக்கிறத 2ஆக பிரித்து உள்ளே கூடி நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து மெயின் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்றத நான் இப்போ இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த டக்கு பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டக்கில் இருந்து அந்த மெயின் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே என்ன செய்கிறேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ நான் வந்து இதுலேருந்து எவ்வளவுன்றதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஹைட் எவ்வளவு இருக்குது, டக்கோட ஹைட் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸோட மிடில் பாயிண்ட்டை, ஷோல்டரோட மிடில் பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் வந்து மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மிடில் பாயிண்ட்டுக்கு நேராக நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்தா உங்களுக்கு அந்த மடிப்பு விழுந்துடும். இப்போ அந்த மெயின் பாயிண்ட்டோட நம்ம டாட் பண்ணோம் இல்லையா, அதை ஒரு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த மிடில் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மிடிலோட நம்ம இப்போ நேராக நம்ம வந்து ஷோல்டர் 2ஆக மடித்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு நேராக வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 இடமும் சந்திக்கிற அந்த இடம் தான் நம்மளோட மெயின் பாயிண்ட்டோட டாட் பிடிக்கிற இடம். ஸோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த கர்வ் சைடு வர லைனு, அப்புறம் வந்து பட்டி சைடு வர டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஹைட்டு மார்க் பண்ணதில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1/2 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அந்த 1/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் வந்து ஹைட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி முன்னாடியே எடுத்துடலாம்.
இன்கேஸ் நம்ம வந்து அதை பார்க்காம கரெக்டாக செக் பண்ணாமல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக அகலமாக தெரியும். அவங்க ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை விட நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம தைக்கிற ப்ளவுஸில் வந்து கப் ஷேப் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப அகலமாக தெரியும். ஸோ அப்போ ஒரு சிலவங்க குண்டாக இருக்கிறவங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஆயிரும், பட் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஆகாது. அதனால் நீங்கள் கரெக்டாக ஹைட்டு செக் பண்ணி மீதம் இருக்கிற துணியை கூட நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து தப்போலே அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அந்த நம்ம வந்து ஐவுக்கு வைப்போம் இல்லையா, அதில் பட்டிக்கு முன்னாடி பட்டியை விட்டுருங்க. பட்டி விட்டுட்டேன் பாருங்கள். அந்த பட்டியை விட்டுட்டு அந்த தையலில் இருந்து மேலே எவ்வளவு கரெக்டாக நடுவில் மிடில் பாயிண்ட் பண்ணுறது எவ்வளவு அப்படின்றத நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 கரெக்டாக நடு பாயிண்ட் மார்க் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு டாட் வந்து 2-3 டாட் வந்து குறிச்சிருக்கேன். இதுக்குன்னா டக்கு மாதிரி பிடிப்போம் இல்லையா, அதனால். அடுத்து வந்து நம்ம மெயின் பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா, மெயின் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஆம்போல்கிட்ட வச்சு நேராக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட வித்து வந்து எவ்வளவு இருக்கணும், இதுக்கு இடையில அதோட ஹைட்டு வந்து எவ்வளவு இருக்குன்னா 1.5 இன்ச் அந்த ஸ்கேலில் கூட தெரிஞ்சால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளவுஸை வச்சு ஹைட் எவ்வளவு இருக்குன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மிடலில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டியாக முக்கோண ஷேப்பில் வந்து உங்களுக்கு வருதா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து 3 அளவுகளும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். முக்கோண அளவுனா 3 அளவும் வந்து கரெக்டாக இருந்தால் தான் 1.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச் பெரிய சைஸாக இருக்குது அப்படிங்கன்னா 2 இன்ச் கூட விடலாம். ஸோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம டக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ டக்குக்கு உள்ள ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டக்கோட அகலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் இப்போ இந்த டக்கு ஹைட் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு கீழே தானே வித்து இருக்குது. அந்த அகலத்தை வச்சு நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போலயே இந்த பக்கத்துலேயும் வச்சு நீங்கள் வந்து அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டேப் அளக்க தெரியும் அப்படின்னா டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு தேவையான எல்லா அளவுகளையுமே கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணலான்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் மிடிலாக எடுத்துக்கோங்க. 2ஆக மடித்து கரெக்டாக மிடில் பாயிண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சு கூட ஒரு ஜாக் பீஸ் இது மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி லைன் ட்ரா பண்ணி அந்த லைன் மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐவுக்கு டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ அதையும் பிடிச்சிக்கிட்டு மெயின் டாட்டோட கப் ஷேப் வந்து 1.5 இன்ச்சு பெரிய டாட்டாக இருக்கும். இந்த மிடில் டாட்டில் இருக்கிறது சின்னோண்டாக தான் இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சில் கூட ஒரு 2 பாயிண்ட் சம்திங்கில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டக்கு பிடிச்சிக்கலாம். சின்னதாக டக்கு பிடிச்சிக்கலாம் ஒல்லியாக. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் கிட்ட வர்ற டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயின் பாயிண்ட்டில் நீங்கள் டக்கு பிடிச்சிருப்பீங்க இல்லையா, மெயின் டக்கு. ஸோ அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. அதுலேருந்து ஆம்ஹோலில் 2 துணி கிளாத்தும் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மெயின் பாயிண்டில் பிடிச்சிருக்க டக்கையும் அதையும் நேராக மடித்து விட்டுக்கோங்க. மெயின் பாயிண்ட்டை டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அதுக்கு நேராக வர்ற தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், நமக்கு கரெக்டான கப் ஷேப் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து இன்னொரு பார்ட்டுக்கும் வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அந்த அளவை எடுத்து நீங்கள் அதையே வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அகலம் நம்ம வந்து டக்கு பண்ணி பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த அகலத்தை உங்களோட இன்னொரு டக்கு பிடிச்சதில் வச்சு நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் அதோட ஹைட்டையும் நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நம்ம கட் பண்ணோம். அதே போலயே இதுக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி கட் பண்ணும்போது நீங்கள் 2 பார்ட்டுமே எடுத்து வச்சு செட்டாக கூட நீங்கள் ஒரு தடவை 1/2 இன்ச் கட் பண்ண போகிறீங்கன்னா 2யும் ஒன்றா எடுத்து வச்சு கூட கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மிடில் பாயிண்ட் வச்சு அதோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி நம்ம அதில் உள்ள அளவுகளை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் டாட்டு வந்து பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐவுக்கு டாட்டுக்கிட்ட ஒரு லைனை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு வச்சு பிடிச்சிக்கிங்கன்றதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆம்ஹோல் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மெயின் பாயிண்ட் பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மெயின் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல வந்து ஆம்ஹோல் கரெக்டாக வருதோ அதை வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஹைட்டையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்படி நம்ம மடிக்கும் போது 2 பக்கமும் சமமாக இருக்கும், கிளாத்து வந்து சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மெயின் பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கான்றதையும் செக் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீட்டாக எப்படி வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.